இந்த எக்ஸாம்பிள் 3. அடுத்ததாக இந்த இதில் வந்து டே நம்பர் ஆஃப் யூசர் ஏடிஎம்மோட யூஸ் பண்ணுற மண்டே டு ஃப்ரைடே டைம் வந்து 7 AM to 6 PM. இப்போ இதை மெஷர் பண்ணியிருக்காங்க. எத்தனை யூசர்ஸ் எத்தனை பீப்புள்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, மண்டே எத்தனை பேர், டியூஸ்டே எத்தனை பேர், ஒரு ஏடிஎம்மில் தான் இது 5 நாளைக்கு இது இந்த கவுண்டிங் வந்துட்டுருக்கு. அப்போ இதை அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த அப்சர்வேஷனில் நாங்கள் என்ன கொஸ்டின் 1% level of signification we reject the null hypothesis that number of people who use the ATM each of the 5 days of week same. அப்போ 5 நாளும் ஒரே மாதிரி மக்கள் வந்து இந்த ஏடிஎம்மை பயன்படுத்துகிறாங்க. அப்படி இல்லைன்னா இது வேறு மாதிரி இருக்கா, typically all weeks in regard to the use of the ATM, அந்த ஏடிஎம்மோட யூஸ் பண்ணுற இது வந்து வேரியஸாக மாறுதான் அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஹைப்போதிஸ் எடுக்கிறோம். H0 எப்போதும் H0 எப்போதும் சேம் கொடுத்துருக்கிறதுலேருந்து அப்படியே சேமாக எடுத்துக்கணும். H1 வந்து இதுக்கு மாற்றாக எடுக்கணும். சேம் ஃபார் ஆல் 5 days, நாட் சேம் ஃபார் ஆல் 5 days. இப்போ இந்த சேம் கொடுத்துருக்கோம். இதுக்கு வேல்யூஸ் போகும்போது அப்போ பீப்புள்ஸ் 1 ஃபஸ்ட்டு மண்டே அந்த மாதிரி 5 daysக்கும் 0.20. அப்போ 0.20 அந்த 20%ங்கிறது எப்படி வந்துச்சுன்னா மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா 100% வரணும். இப்போ 5 நாளுக்கு பிரித்தோம்னா 100/5 20, அப்போ 0.20% வரும். இதே 4 நாள் இருந்துச்சுன்னா 100/4 25 வரும், 0.25. அப்போ அந்த மாதிரி அதை நம்மளே இந்த பி வேல்யூவை எடுத்துக்கணும். பிங்கிறது ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. அடுத்தது அந்த ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சினா இதை கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து H1 அட்லீஸ்ட் 2 ஆஃப் த 5 ப்ரொப்போர்ஷன், இந்த 5 ப்ரொப்போர்ஷனில் 2 ஏதாவது 2 நாட் ஈக்குவலாக இருக்கும், ஈக்குவல் டு 20. அடுத்ததான் செலக்ட் த டிஸ்ட்ரிபியூஷன். இது மல்டினாமியல், எல்லாமே என்னது மல்டினாமியல் எக்ஸ்பிரிமெண்ட். கன்சீக்வெண்ட்லி 5 days, அப்போ 5 நாளும் தொடர்ச்சியாக வரதுனால அது மல்டினாமியல் எக்ஸ்பிரிமெண்ட். இப்போ ஒன்று விட்டு ஒரு நாள் வந்துச்சுன்னா அதுக்கு வேறு பேர் இருக்குது, அதை அடுத்தடுத்ததில் பார்ப்போம். இப்போ இது 1% லெவல், ஏன்னா சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க 1% லெவல், அந்த 1% லெவலை எடுத்துக்கிறோம். அந்த 1% பாயிண்டில் போடும்போது 0.01% அப்படின்னு எடுத்துக்கணும். இது வந்து ஆல்ஃபா வேல்யூ. ஏரியா ஆஃப் ரைட் டெயில் எப்போதும் ரைட் டெயில் தான் பார்க்கணும். ஆல்ஃபா ஈக்குவல் டு 0.01. இப்போ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், என் வேல்யூ வந்து நம்பர் ஆஃப் கேட்டகரி. இப்போ என்ன எத்தனை கேட்டகரி இருக்குது, 5 days 5 கேட்டகரி போட்டுக்கிட்டு 5 - 1 வந்து 4. அடுத்தது சை ஸ்கொயர், அது டேபிள் வேல்யூ எப்படி காமனா 4, 0.01. அப்போ 4th ரோவில் காலம் 0.01க்கு நேராக என்ன வேல்யூஸ் இருக்கோ அதை எடுத்து இங்கே எழுதிக்கணும். இதை இந்த பிக்சரில் மெஷர் பண்ணி காமிச்சிக்கணும். இதுக்கு 13க்கு இந்த சைடு பெரிய உள்ளதால் ரிஜெக்டட் H0. இதுக்கு உள்ள கம்மியாக வந்துச்சுன்னா இப்போ 0லேருந்து 13க்குள்ளே உள்ள வந்துச்சுன்னா அது ரிஜெக்ட் H0. இப்போ நம்ம டேபிளை நம்ம ஃபார்ம் பண்ணணும். இப்போ டேபிள் ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், கேட்டகரி அப்சர்வேஷன் இதை வந்து கணக்கில் கொடுத்துருக்குது. மண்டே டு ஃப்ரைடே வச்சுக்கிறோம். அப்சர்வேஷன் எவ்வளோங்கிறத எழுதிக்கிறோம். அடுத்ததான் இந்த பி வேல்யூ எல்லாத்துக்கும் காமன் தானே, அதனால் 0.25 0.02020 வச்சுக்கிட்டு அடுத்து எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா என்ன, E = NP. அப்போ என்னங்கிறது நம்ம டோட்டல் சாம்பிள் சைஸ், இது சாம்பிள் சைஸ், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 1200 கிடைக்கும். அதோட பியை மல்டிப்ளை பண்ணோம்னா எல்லாத்துக்கும் சேம் வேல்யூஸ் 240 தான் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி. அடுத்தது O - E. அப்போ O அப்சர்வேஷன், E இப்போ எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி, ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா அந்த வேல்யூஸை இங்கே எழுதிக்கிட்டே வரணும். இப்போ இது மாதிரி ஒவ்வொருத்துக்கும் மைனஸ் பண்ணி எழுதிடணும். அடுத்து இந்த வேல்யூஸை ஸ்கொயர் பண்ணி எழுதணும். ஸ்கொயர் பண்ணி எழுதணும். 13 ஸ்கொயர் பண்ணால் 169. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்கொயர் பண்ணி எழுதணும். அடுத்தது O - E ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை E. அப்போ O - E டிவைடட் பை, அப்போ இந்த வேல்யூஸ் டிவைடட் பை E வேல்யூ 240. இது எல்லாத்தையும் வகுத்தோம்னா அப்போ இங்கே உள்ள வேல்யூஸ் எல்லாம் கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணால் தான் இந்த சமேஷன் O - E ஹோல் ஸ்கொயர் பை E அந்த வேல்யூஸ் இங்கே கிடைக்கும் 23.18. இதுதான் வந்து டேபிள் வேல்யூ, கால்குலேஷன் வேல்யூ. இது வந்து கிரிட்டிக்கல் வேல்யூ. அப்போ இந்த ரெண்டு வேல்யூவும் கம்பேர் பண்ணணும், டிசிஷனுக்கு வரப்போகிறோம். கால்குலேஷன் வேல்யூ வந்து இப்போ கண்டுபிடிச்ச வேல்யூ வந்து 23.184 இந்த கிரிட்டிக்கல் வேல்யூ. அப்போ ரெண்டும் கிரேட்டர் தானே இருக்கா, அப்போ இதை வந்து ரிஜெக்ட் H0.
அப்போ இந்த இதை எழுதணும். அச்சு நாட்டுக்கு நல் ஹைப்போதீஸ் என்ன எழுதியிருக்கீங்களோ அதை இங்கே எழுதணும். தேங்க்யூ.